ஸ்ரீரங்கநாதா ஜெகத் ரக்ஷகா. இங்க எனக்கு செக்யூரிட்டி வேண்டாம். நான் பிறந்த வளர்ந்த வாழ்ந்த ஊர். தயவு செஞ்சு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்தாங்கோ. இங்க ராமசாமி ஐயங்காருன்னு என் சேர்க்கதான் அல்ல, இதை கொண்டு போல. என் சேக்காளி கோயில் அர்ச்சகர், நான் நாயனக்காரன். அப்போ அந்த குருமூர்த்தி புள்ள எங்க அப்பா இருந்தான். உங்க அப்பா என்னம்மா வாசிப்பா தெரியுமா? என்னோட வாசிப்பை கேக். நீர் எதுக்கு வந்திருக்கிய? ராமசாமி ஐயங்கார் எனக்கு கூட பிறந்த அண்ணா மாதிரி. ஐ எம் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் கோவா. செக்யூரிட்டி வேண்டாம்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் ரிவால்விங் லேம்ப் கார் கூட வேண்டாம்னு சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு கிராமத்து மனுஷனா வாழ்ந்துட்டு போலாமன்னு வந்தேன். இம்புட்டு வருஷமா அவரோட பழகிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய மனுஷன் அவருக்கு இருக்காருன்னு தெரியாம போச்சே. நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது நடந்த இன்சிடென்ட்டா இருக்கலாமே. அவர் SSLC படிக்கும்போது நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். படிப்புக்காக என்னால் பணம் கட்ட முடியல. ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டா. அவர் படிப்பு நிறுத்திட்டு கோயிலுக்கு போயிட்டார். தட்டில் தனக்காக விழுந்த சில்லறைய எனக்காக ஃபீஸா கட்டினார். இப்போ பணக்கார மனைவி, பங்களா, எல்லா வசதியும் இருக்கு. இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன குறுகுறுப்பு இருந்துட்டே இருக்கு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இந்த மண்ணை மிதிச்ச பாக்கியம் கிடைச்சிருக்கேன். ஐயங்காரோட ஆசீர்வாதம் கிடைச்சா போறோம். இந்த காவன் மனுஷன் ஆயிடுவா. தோமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ தூயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே, மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ் தீரவாய் மாமி அவளை எழுப்பீரோ உன் அடியந்தாசன். தாசனா? நீங்க? நீ ஏன் கூப்பிடுங்கோ. என்னடா எப்படிரா இருக்க சடகோப்பான்னு கூப்பிடுங்கோ. அடடே, சடகோப்பனா? வாப்பா, வா 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 வா. வாப்பா சடகோப்பா, உட்காரு. வாங்க. ருக்கோ, யார் வந்திருக்கான்னு பாரு. வாங்க. சடகோப்பன் சுப்ரீம் கோர்ட் லாயரா இருந்த இப்போ லெப்டினன்ட் கவர்னரா இருக்கேன். அப்படியா? இந்த வளர்ச்சிக்கு அண்ணாதான் உதவினார். அண்ணாவோட கைராசி சுபிக்ஷமா இருக்கேன். பாத்தியாடி, பாத்தியா, மறக்காம வந்திருக்கான். உங்க அப்பா மாதிரியே இருக்கப்பா நீ. உட்காரு உட்காரு உட்காரு. உட்காருங்க. ஏன் நிக்கிறேன்? என்ன ஆத்துக்கு வந்திருக்கேன், சாப்பிட்டுன்னு சொல்ல மாட்டேடா? ருக்கு கேக்குறானேம்மா, சொல்லு. என்னன்னா மன்னி ஒன்னும் பேச மாட்டேங்கிற? இல்ல, தண்ணி விட்ட சாதம் தான் இருக்கு. இனிமேதான் கோவில்ல சாத்து முறாயி சுடுசாதம் வரணும். அதனால என்ன, அண்ணா ஆத்துல பழையதும் சாப்பிட்டா அது பிரசாதம் தான். ரொம்ப சந்தோஷம். போடா, போய் கை கால் வேண்டு வா. ஓ ருக்கு, இந்த குழந்தைக்கு சாதம் போடு. என்ன படிக்கிறமா? BSc செகண்ட் இயர் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். என்ன நட்சத்திரம்? அவிட்டம். ராசி? மகரம், மகர ராசி. இன்னும் கொஞ்சம் போட்டுமா? வேண்டாமா? சரி. என்ன மனம், நிஜமாவே பிரசாதம் தான்.
அண்ணா ஆ, என் பையன் உத்திராடம், ஆஹா, மகர ராசி, ஏக ராசி தான். ஆனா நட்சத்திர பொருத்தம் வசதியா இருக்கு. ஆ, FRCS முடிச்சுட்டு யுஎஸ்ல இருக்கான். ஆஹா. பண்ணிக்கலாமா? அவ நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவ சொல்றதும் சரிதானே. ஆ? சரி, என் கூட அனுப்பி வைங்கோ. நல்லா படிப்பு நான் படிக்க ஆ, வைக்கிறேன். எதுவும் வேணா சடகோப்பா, உன்னோட இந்த பிரியம் போதும். சரி, ஆ, அப்போ நான் உத்தரவு வாங்கி வா. ம், ஆ, வரேன் மன்னி. இரு வரேன். வேணாம் வேணாம், நீங்க இருங்கோ, நான் வரேன். ஆ. ஆ. ஆ? என்னது இது? ஆம், ருக்கோ, ருக்கோ, இங்க வந்து பாரு. என்னண்ணா இது பாரு. பெருமாளே, இவ்ளோ பணம் என்ன? இது அவரோட பைதான், இங்கே விட்டுட்டு போயிட்டார். ஆமா, மறந்து விட்டு போயிட்டான் போல இருக்கு. எதுக்கு கொண்டு வந்தாரோ தெரியல. நீங்க உடனே கொண்டு போய் கொடுங்கண்ணா. சரி, நான் போறேன். வேண்டாப்பா, நான் போய் கொடுத்துட்டு வரேன். நீங்க கோயிலுக்கு ஆ, போங்க. சீக்கிரம். மாமா, ஆ? இத மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் மறக்கலம்மா. உன் கல்யாணத்துக்காக வேணும்னே நான் மறந்தாப்புலே வச்சுட்டு வந்தேன். இல்ல மாமா, இந்தாங்கோ. வேணாம் மாமா, எனக்கு அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, எல்லாத்துக்கும் மேல பெருமாள் இருக்கார். அவ பாத்துப்பா. எப்படி கன்னிகாதானம் பண்ணணும்னு எங்க அப்பாவுக்கு தெரியும். அது இல்லம்மா. ம்ஹும். எனக்கு எந்த தானமும் வேண்டாம் மாமா. God bless you. அமிர்தா, ஆ? இது என்னோட விசிட்டிங் கார்டு. எதுக்கு மாமா? உன் கல்யாண பத்திரிக்கை எனக்கு வரணும். ஆயிரம் தான் சொல்லும். நீங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ணையில எவ்வளவு நல்லா இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். வைஷ்ணவாளுக்கு திருவாய்மொழி 4000, சைவாளுக்கு திருமந்திரம், திருவாசகம், திருப்புகழ், தேவாரம், இதுலெல்லாம் இல்லாத வார்த்தைகளா வடமொழியிலையும் வேதத்திலையும் இருக்க போறது? அவ தாய்மொழியிலேயே மந்திரம் சொன்னா போறோம். வடமொழியில தான் மந்திரம் சொல்லணும்னு ரூல்ஸ் எதுவும் இல்லை. மக்கள் எப்போ நாஸ்திகம் பேசுறா? ஆஸ்திகம் புரியாதப்போ. அப்போ பாமரனுக்கும் புரியும்படியா பரமனை காட்ட வேண்டியது என்ன மாதிரி அர்ச்சகா கடமை இல்லையா? ஐயா எது சொன்னாலும் பெருமாள் கோயில் புளிச்சாத மாதிரி நச்சுன்ல இருக்கும். ராகவா, நடைய சாத்திட்டு வா. எங்க ஒருத்தையும் காணோம்? எங்கன்னு கூடி போயிட்டாளு விழுவ? ஏடி, பசுவுக்கு தீனி போட்டியாடி? ஐயோ, ஆத்தா பார்த்தா ஏசும். அடியே பேச்சி, கோயில்ல இருந்து அவங்க வர நேரம் ஆயிடுச்சு. மீன் குழம்ப கொஞ்சம் உப்பு உரப்பா வெயி. வந்தாங்கன்னா கூட 2 இட்லி திம்பாகல்ல. என் மகன் நாளைக்கு வர்றானா, டவுனுக்கு அனுப்பி பிடெக் படிக்க வச்சேன். துறை இங்கிட்டு தங்கிட்டு கிராமத்துல விவசாயம் பார்க்க போறானா. பெருமாள் விட்ட வழி. தப்பு இல்லையே பசுபதி பிள்ளைவாள். ஆத்து பாசனமா 30 கோட்டை வரப்பாடு இருக்கு உமக்கு. நம்ம மாநிலத்திலேயே உற்பத்தியாகி நம்ம மாநிலத்திலேயே சங்கமமாற நதி தாமிரபரணி. பிரச்சனையே இல்லாதது. வரட்டும், வந்து விருத்தி பண்ணட்டும். அதுக்கு பைபிள்ல எதுக்கு இன்ஜினியரிங் அவனா படிக்கணும்? படிக்கிறேன்னா நீர் தானே அவனை இன்ஜினியரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீர். சரி, அவன் ஊருக்கு வந்து விவசாயம்ல பாக்குறேங்க. இப்போ உமக்கு இருக்கிற ஆத்ம திருப்தி மாதிரி அவனுக்கும் ஆத்ம திருப்தி இருக்கலாமோ இல்லையோ? என்ன பொடி வச்சு பேசுதிய? உண்மையத்தான் சொல்றேன். உமக்கு என்ன குறை? வீடு, வாசல், நிலம், புலம், காடு, கரை, மாடு, கண்ணு, வண்டி, வாகனம்னு எல்லாம் இருக்கு. உன் ஆஸ்திக்கு இங்க வந்து ஏன் கல்யாணியும் காம்போதியும் வாசிக்கிறீர்? ஐயா, ஒரு பணக்காரனா வாழ்றதை விட நம்ம பிறந்த இடத்து கடவுளுக்கு ஒரு கலைஞனா வாழணுங்கிறது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஒரு என்ஜினியரா வாழறதை விட தாம் பிறந்த கிராமத்துக்கு ஒரு விவசாயியா வாழறது அவனுக்கு ஆத்ம திருப்தியா இருக்கலாமோ இல்லையோ? ஏங்க ஆ? எங்கிட்டு ரோசனை? யோசனை இல்லடி, மசூதியில தொழுகை நடந்துட்டு இருக்கு. எந்த ஆண்டவனா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் அந்தந்த மந்திரங்க இனிமையா தானே இருக்கும். அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். சரிதே, ஆறு வந்திருக்காங்கன்னு பாரும். அமிர்தாவா?
ஏப்பிள்ள இங்கிட்டு வா, இங்கிட்டு வா பிள்ளை. இது என்ன ராகம் சொல்லு? ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாம் ஞான சூனியம். உள்ள போ, உள்ள போ. ம். மசூதி தொழுகையை கேட்டியா பிள்ளை? ம் இது அவங்களோட ராகத்துல ஆசான். ஆசான் தானே? இல்ல மாமா, பங்குச். இது நம்ம ரீதி கவலோட ஒட்டி வரும். அப்படியா சொல்லுத? ம் சகரி கமனித மகரி சப்பா நினிசா நிகரிசா நிகரி கமப்ப மகரிசா கரி கமனிதமா நிதமா நினிசா கமகரிசா நிகரி நித மணி நிசப்பா கமப்ப மகரிசா. அடடா, என்ன அற்புதமான குரல். நான் கூட ரீதிக்கு அவளை வாசிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. வாசிப்போமா? மொத பஸ் வந்து எம்புட்டு நேரமாயிருக்கும். இந்த பயபுலி இன்னும் காங்கலையே. ஆ? என்னால பார்க்க ஏல என்ன முனகுத? அதான் துட்டு கொடுத்துட்டோம்ல, பரவாயில்ல. என்னல பேசுத? இந்தாப்பா, நீ பெரிய எடுத்து புள்ள, எது வேணாலும் எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. அடேங்க அப்பா, இந்த ஊது ஊதுதான். நல்லா வாசிக்க. இந்தா சாப்பிடு. சாப்பிடு. வீரையா, பாவம் அந்த கிறுக்கன் பெரமநாயகம். எனக்கும் சரி உனக்கும் சரி உறவுக்காரன். அவனுக்கு போய் திங்க மண்ணை கொடுக்க நீ மனசுனாடா? போய் மனுப்பிக்கலடா. என்ன மாப்ள, இப்பதான் டவுன்ல இருந்து வரியா? படிப்பு முடிச்சிட்டியா? ஊர்ல அதிகம் படிச்சு நீதானு சொல்றாங்க. நான் 8 பெயிலு. நீ இப்போ 13 14 15 மன்னிப்புகள்ரா. நீ 30 கோட்டை வரப்பாடு 60 கோட்டை வரப்பாடை பார்த்து இந்த பிச்சைக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுதியா? பணக்காரனா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் எல்லாருக்கும் தன்மானம் ஒண்ணுதான்டா. என்ன மாப்பிள சொல்லுத? உங்க அப்பா கோயில்ல ஊதி ஊர் ஜனங்க உண்டியில போடுற காசுல வாழுதான். இவன் தெருவுல ஊதி துண்டுல விழுந்த காசை எடுத்துக்கிட்டுதான். புரியுதுல? ஓ ஓ, 2 பேரும் ஒரே சாதியா? அதான் கோவப்படுதியா? சரி விடு மாப்ள, எல்லாம் ஊதுற சாதி தானே. என்னல சொன்ன?